ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராகுஸ் குக்கரியில் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு வெண்டைக்காய் வறுவல் செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வெண்டைக்காவை கொஞ்சம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கூடவே வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வறுவலுக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா சுண்டி வரும்போது நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த பிசு தன்மை போயிடும். இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. எண்ணெய் மட்டுமே சேர்த்து நம்ம நல்லா வறுத்தா தான் நல்லாயிருக்கும். மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம், தயிர் சாதம், அப்புறம் சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. See you soon. Bye.